ஒரு சிம்பிளான ஒரு கீரைக்கு ரெசிபி பார்க்கலாம். அப்போ சின்ன பாசிப்பருப்பு வச்சு பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தேவையான ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். பாசிப்பருப்பு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பாசிப்பருப்பு கீரை வச்சு தான் நம்ம ஒரு நல்ல கீரை ரெசிபி பார்க்க போகிறோம். நல்லா க்ளீன் பண்ணியாச்சு ஒரு 3 டைம். இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்கு நம்ம கீரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இது 10 நிமிஷம் அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். கீரை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். கீரை ஒரு 3-4 டைம் நல்லா அலாசி எடுத்துக்கோங்க. கீரை நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சுங்க 3-4 டைம். அது பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு ஊறுது ஒரு 10 நிமிஷமா. அதுக்கு தேவையான ஒரு பெரிய வெங்காயம், காட்டுக்கு 4 பச்சை மிளகா, நம்ம மல்லி எடுத்து வச்சுக்கிறது 1-2 நுணுக்கிக்கோங்க. மல்லி ஜீரகம் போட்டுக்கலாம். கலக்கி நல்லா நுணுக்கிக்கோங்க. மல்லியை நுணுக்கி வச்சுங்க. இது கூட 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. நான் 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 4-3 ஸ்பூன் ஊற்றிக்க தேங்காய் எண்ணெய். அது தண்ணி கொஞ்சம் இருந்துச்சு பார்க்க ஊற்றியாச்சு. இந்த எண்ணெய் காஞ்சோடனே நீங்கள் வந்து மல்லியும் நுணுக்கி வச்ச மல்லியும் ஜீரகம் போட்டுக்கோங்க. மல்லி ஜீரகம் பொரிஞ்சோடனே பச்சை மிளகா வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா வணக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கீரை தாள் எல்லாத்தையும் சேர்த்து மணிக்கூட்டிங்கன்னா சீக்கிரம் வணங்கிடும். உப்பு போட்டு வணங்கினீங்க. தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் நல்லா வணங்கியாச்சு. ஊற வச்ச கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு எடுத்து போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கீரை எடுத்து நம்ம அதுக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட் பண்ண கீரை எடுத்து நம்ம இதுக்குள்ள போட்டுக்கலாம். கீரை இதுக்குள்ளே போட்டாச்சு. குக்கரில் இப்போ வந்து மூடியை போட்டு ஒரு 2 விசில் கரெக்டாக 2 விசில் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ரெடி ஆயிரும் இந்த கிரேவி. 2 விசில் வந்துருச்சு. எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். நல்லா அப்படியே கரைஞ்சி விட்டுக்கோங்க. கலரி விட்டுக்கோங்க. இது நல்லா ரைஸுக்கும் நல்லா இருக்குது. தயிர் சாதம், ரச சாதம் நல்லா கரைஞ்சாச்சு. இந்த கடலைப்பருப்பு போட்டதே அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் கடி படும்போது இந்த கூட்டம் அவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள். அது நெய் விட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். இன்னும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ரைஸ் கூட 2 கரண்டி போட்டு இந்த பருப்பு மேலே தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம். இல்லைன்னா நெய் விட்டு கூட சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே.